கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கண்ணில் பட்டவர்கள் அனைவரையும் தெருநாய் துரத்தி துரத்தி கடித்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. முதலில் இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே தெருநாய் துரத்தி துரத்தி கடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அருகே அமைந்துள்ள விரிவலை என்னும் பகுதியில் சாலையோரம் சுந்தர் என்பவர் இளநீர் மற்றும் பழக்கடை ஒன்று நடத்தி வருகிறார். இவரது சம்பவம் இன்று அவரது மனைவி மற்றும் மகன் இருக்க அந்த கடையில் அங்கு வந்து தெருநாய் வந்து அவரது மனைவி மற்றும் மகனை புரட்சி கடத்தி நின்றுள்ளது. இதனை கண்ட அதிர்ந்த இருவரும் கடையிலிருந்து ஓடி சென்று அவர்களை எதிர்த்து அவர்கள் வீட்டில் அருகே வீட்டில் உள்ள போய் தஞ்சமடைந்தனர். மீண்டும் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த இருவரை அந்த தெருநாய் கடித்துள்ளது. இதனால் காயமடைந்த இருவர் தற்போது ஓடிய போது அக்கம் பக்கத்தில் உடனடியாக மீட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் சாலையில் செல்லும் வாகனம் ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இந்த நாய் சுற்றி திரும்பும் வகையில் இந்த நாய்களை உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக பிடிக்க வேண்டும் என அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த தெருநாய் கடிக்கான குறித்தான சிசிடிவிக்காக தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதா.